இப்போ சின்ன ஒரு ரொட்டியை பிச்சு இதயம் உண்டு ஒரு மாங்காய் ரெண்டையும் வச்சு இப்படி சாப்பிட்டா சூப்பர். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து சிக்கன் கிசாட் செய்ய போகிறோம். அதாவது சிக்கன் கிசாட் அண்ட் மிக்ஸ் வித் சிக்கன் ஹார்ட்ஸ் அண்ட் அதோட வந்து இதை வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான சமையலை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ முதல்ல வந்து நான் இதை வழியாக கழுவி வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் வெட்ட தேவையில்லை, இதை முழுசாக தான் போட போகிறேன். இதை வெட்டுவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை சின்ன சின்னதாக வெட்டினா தான் இந்த இதில் டேஸ்ட் தெரியும். ஸோ இதை வந்து நான் அதில் சின்னதாக வெட்ட போகிறேன். இந்த அளவு வெட்டினீங்கண்டா காணும். சரி, இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் சின்னதாக வெட்டி வச்சா சிக்கன் கிசாரி இதுக்குள்ளே நான் அவிய போட போகிறேன். ஏன்னா இதை நேராக கறி காய்ச்சல முதல்ல அவிய விட்டுட்டு தான் பிறகு நான் கறி காய்ச்ச போகிறேன். ஏனென்றா இது அவிஞ்சு வர கறி காய்ச்ச நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கறிக்குள்ளே போட்டிங்கன்னா டைம் எடுக்கும் அவியறதுக்கு. ஸோ இதை நான் செப்பரேட்டாக அவிய போகிறேன். இதுக்குள்ள லைட்டாக மஞ்சள் போடுங்க. மஞ்சள் போட்டால் அது கிருமி அதற்குள்ள அதில் இருக்கிற கிருமியெல்லாம் அழிச்சிடும். ஸோ அது நல்லம். அதோட இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நான் இதை கொஞ்ச நேரம் மூடிவிட போகிறேன். நல்லா அவியட்டும். அவிய போடைக்க உப்பும் போட்டு அவிய போட்டிங்கன்னா இறைச்சியில வந்து உப்பு வந்து நல்லா சேர்ந்துடும். ஸோ டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் என்ன வந்து இப்படிதான் பாவிக்கிறேன். நான் இப்படி ஒரு ஸ்ப்ரேயில தான் பாவிக்கிறேன். ஆனால் என்ன எங்களுக்கு என்ன வந்து நல்லா கணக்காக வரும். நீங்கள் கூட குறைய போட வேண்டிய அவசியம் வராது. மற்றபடி எல்லா இடத்துலையும் நல்லா பரவும். இப்படி நீங்கள் நார்மலாக எண்ணெயை ஊற்றினீங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்கள் கூட எண்ணெயை வந்து கன்சியூம் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எண்ணெய் வந்து உடம்புல கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் எப்போதுமே இப்படி இதில் இப்படி ஸ்ப்ரே இது நீங்கள் எங்கேயும் வாங்கலாம். 1.2 பவுண்ட் தான் அமேசானில். இப்படி வாங்கி பாவிச்சிங்கன்னா நல்லா. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் இப்படி சும்மா இப்படி தடவினீங்கன்னா காணும். அப்போ இதுக்குள்ள பெருசாக கூட எங்களுக்கு தேவைப்படாது. மற்றபடி எண்ணெயும் நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். இப்படி பாவிச்சிங்கன்னா இன்னும் நிறைய சேவ் பண்ணலாம். நீங்கள் இப்படி நார்மல் போர்ட்டலில் பாவிச்சிங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும் என்ன. ஸோ பெட்டர் யூஸ் த ஸ்ப்ரேவே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டுது. அதாவது எண்ணெயெல்லாம் ஏன்னா தண்ணீரெல்லாம் நல்லா வத்தி நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டுது. இப்போ நான் இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறேன்னா சோய் சாஸ் போட போகிறேன். ஸோ உப்பு போடாததுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா சோய் சாஸில் வந்து எங்களுக்கு உப்பு சேர்ந்துருக்கிறதால எங்களுக்கு உப்பு பாவிக்க தேவையில்லை. நான் நேராக இந்த சோய் சாஸை போட போகிறேன். நான் இந்த பிராண்ட் தான் வாங்குறது அமோய் சோய்ஸ். நீங்கள் லைட் சாஸும் போடலாம். உங்களுக்கு சால்ட் கூட பாவிக்காதாக்க நீங்கள் லைட் சாஸ் போடலாம். நான் வந்து இப்போ டார்க் சாஸ் கொஞ்சம் போடுறேன். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் போடுவோம். இது போட்டுங்கன்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல கலர்லையும் நல்ல கலராகவும் இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கருப்பு ஒரு லைட்டான கருப்பு கலரில் வர்ற வரைக்கும் நாங்கள் விடுவோம். சரி, இப்போ நான் வந்து வெங்காயத்தை போட்டிருக்கிறேன். நீங்கள் சட்டியை கழுவாமல் அதே சட்டிக்குள்ளே நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அதே அந்த சட்டியில் வந்து சோய்ஸ் போட்டதால் இந்த கலரை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சோய்ஸ் போட்டதால தான் இந்த கலரில் இருக்குது. ஏன்னா நான் சட்டியை கழுவையில் இன்னும் எங்களுக்கு அந்த ஃப்ளேவரே காணும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விடுவோம். கொஞ்சம் எண்ணெயையும் போட்டு இதை பார்த்தீங்கன்னா இதால் தான் நான் அடிக்கிறேன். இதெல்லாம் அடித்தா என்ன நடக்கும்னா எங்களுக்கு கூட என்ன நாங்கள் பாவிக்க வேண்டியது இல்லை. ஓகே, இப்போ இதில் லைட்டாக நான் மஞ்சள் போட போகிறேன். மஞ்சள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கலரில் வர வரைக்கும் விடுவேன். ஓகே, இப்போ பாருங்க கலர் எப்படி வந்திருக்குது. இப்போ இதில் நான் காட்ட மாதிரி இதுக்குள்ள நான் இஞ்சியும் உள்ளியும் அரைச்சி வச்ச இஞ்சியும் உள்ளியும் கொஞ்சம் சேர்த்து நான் பாருங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்ல எவ்வளோ இப்படி வந்திருக்குது கலரில். ஓகே, இப்போ இந்த கட்டத்தில் வந்து நான் வெட்டி வச்சிருந்த தக்காளி பழத்தை போட போகிறேன். உங்களுக்கு என்ன காணாதுக்கு லைட்டாக நீங்கள் என்ன சேர்க்கலாம்.
ஒரு கொஞ்சம் என்ன சேர்க்க போகிறேன். இப்போ நான் இந்த தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதே நேரம் இதில் நான் வெட்டி வச்சா பச்சை மிளகாயை போட போகிறேன். பச்சை மிளகா கூட போட வேண்டாம், ஏன்னா நாங்கள் ஒரு மனத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் பச்சை மிளகா. ஏன்னா நான் இப்போ ஸ்ரீலங்கன் கறித்தூள் போட போகிறேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணியை வந்த பிறகு இதுக்குள்ள நான் ஸ்ரீலங்கன் கறித்தூள் போட போகிறேன். ஸோ அது சரியான உரைப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக கொஞ்சமாக தான் இந்த பச்சை வெங்காயம் போடுவேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். மூடி விட்டால் தான் இதில் இருக்கிற தக்காளி வந்து கரைய தொடங்கும். இப்போ எங்களுக்கு காணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கட்டத்தில் நான் வந்து எங்களை கறித்தூளை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கறித்தூள் ஆட் பண்ணின உடனே கொஞ்சம் விரட்டி விட்டுட்டு பிறகு நான் உடனே தண்ணி சேர்க்க போகிறேன். பிறகு எரி கருக தொடங்கிட்டு இப்போ நான் இந்த சூட்டிலேயே இந்த கறித்தூளை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இனி நான் இதுக்குள்ள வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். நீங்கள் சுடுதண்ணியை எப்பவுமே ஊற்றுங்க, அப்போதான் கணக்கா இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இதுக்குள்ள வந்து நான் அவிச்சு வச்ச கோழி மாங்காயை போட போறேன். அதாவது சிக்கன் கிசார போட போறேன். சுடுகுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இனி நான் வந்து இதுல சிக்கன் சூப் கட்டி வச்சிருக்கிறேன், சீசனிங். ஸோ இதில் எடுத்து ஒன்று போட போகிறேன். நீங்கள் பீஃபும் போடலாம், பீஃபும் போட்டாலும் நல்லா இருக்கும். நான் சிக்கன் பீஸா இருந்ததால நான் இதை போடுறேன். பிறகு இதில் கருவேப்பமில்லை இருக்குது, இது அவ்வளோத்தையும் நான் போடுறேன். ஓகே, இப்போ இனி நான் ஏன் சிக்கன் கிசார் போட்டேன்னா, இது வந்து சிக்கன் ஹார்ட் வந்து உடனே அவிஞ்சிடும். அதனால சிக்கன் கிசாரை முதல் போட்டேன். இப்போ நான் கோழி இதயத்தை போட போறேன். இதயமே 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 ஓ நல்ல பாட்டு, இப்ப தெரியல, லிரிக்ஸ் தெரியல. ஓகே, இப்ப பாருங்க, கோழி இதயமும் கோழியிட மாங்காயும் இப்படி இருக்குது. இதை இப்ப நான் கொஞ்சம் மூடி விட போறேன். இப்ப இதுல இருந்து தண்ணி சுரக்கும். தண்ணி சுரக்கிற வரைக்கும் நாங்களா தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்ச நேரம் விடுவோம். இப்படியே விட்ட பிறகு கடைசியில தான் நான் இதை போட போறேன். இது தெரியுமா என்னண்டு, நாங்கள் அப்போது அவிச்சு வச்சா, அதாவது ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, பாருங்க, தண்ணி நல்லா வத்தி வந்துட்டுது. பாத்தீங்களா, தண்ணி விடையில இதுக்குள்ள இருக்கிற தண்ணியிலே நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்ப இந்த கட்டத்துல நான் என்ன செய்ய போறேன்னா, எங்களோட ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் போட போறேன். அதாவது காளான். பாத்தீங்களா, மஷ்ரூம் இப்ப நான் இதுக்குள்ள ஆட் பண்ண போறேன். பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா எங்களோட சிக்கன் கிசாட் அண்ட் ஹாட் கறி ரெடி. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் சமைச்சு முடிச்சிட்டேன், நல்லா ஆறிட்டுது. இப்போ நான் வந்து இதை ரொட்டியோட சாப்பிட போறேன். பாருங்க எப்படி இருக்குது, நல்ல ரொட்டி செஞ்சிருக்குது. பாருங்க, கோழியில இதயம். இப்போ சின்ன ஒரு ரொட்டியை பிச்சு
இதயம் உண்டு, ஒரு மாங்காய், ரெண்டையும் வச்சு இப்படி சாப்பிட்டா சூப்பர்.